கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 20 அதிகாரம் 18 மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் கண்ட மகதலேனா மரியாள் அந்த நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவித்த நிகழ்வை இவ்வசனம் நமக்கு விளக்குகிறது. இது நம்பிக்கையையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மாறுதலையும் குறிக்கிறது. மரியாள் நான் கர்த்தரை கண்டேன் என்று கூறி இயேசு சொன்ன வார்த்தைகளை சீடரிடம் பகிர்ந்து கொண்டாள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தின் ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக முதல் சாட்சி. உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் கண்டவர் மகதலேனா மரியாள். யூத கலாச்சாரத்தில் பெண்களின் சாட்சியம் அக்காலத்தில் குறைவாக மதிப்பிட்டாலும் இயேசு தனது உயிர்த்தெழுந்த முதல் செய்தி அறிவிக்க ஒரு பெண்மணியையே தேர்ந்தெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமென். இரண்டாவதாக பணிப்பொறுப்பு. இயேசு மரியாளிடம் நீ சகோதரர்களிடம் சென்று சொல் என்று கட்டளையிட்டார். இதன் மூலம் சீடர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் முதல் தூதுவராக அவர் மாறினார். ஆமென். மூன்றாவதாக உறுதியான அறிக்கை. மரியாள் சீடர்களிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று மிகவும் உறுதியுடன் கூறினார். இது வெறும் தகவல் மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்களே, அவரது தனிப்பட்ட அனுபவத்தின் சாட்சியாகும். ஆமென். நான்காவதாக கீழ்ப்படிதல். இயேசு தன்னிடம் சொன்ன அனைத்தையும் மறைக்காமல் அப்படியே சீடர்களிடம் அறிவித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்கால யூத கலாச்சாரத்தில் பெண்கள் சாட்சியம் சட்டபூர்வமாக ஏற்கப்படாத ஒன்றாக இருந்தது. ஆனால் இயேசு தனது உயிர்த்தெழுதல் முதல் சாட்சியாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இறையியலில் பெண்களின் முக்கியத்துவத்தையும் நற்செய்தி அனைவருக்கும் பொதுவானது என்பதையும் பறைசாற்றுகிறது. ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.